மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர் எருசலேமை நோக்கி பயணிக்கின்றார். அந்த பயணத்தின் மத்தியில் ஆண்டவரை அறிந்து கொண்ட, புரிந்து கொண்ட, ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரை அரசராக ஓசானா என்று பாடி அவரை வரவேற்கிறார்கள். ஓசானா என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன என்று கேட்டால், கடவுளை எங்களை மீட்டருளும், விடுவித்தருளும், ரட்சித்தருளும், பாதுகாத்தருளும், காப்பாற்றியருளும் என்றெல்லாம் சொல்லலாம். ஓசானா என்றால் ஆண்டவரே எங்களை மீட்டருளும் என்று மக்கள் கூவி அழைக்கிறார்கள். இந்த விடுதலை எதிலிருந்து என்று கேட்டால், அன்றைய காலகட்டத்தில் மக்களை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறது ரோமை அரசிலிருந்து, ரோமானியர்களிடமிருந்து யூத மக்களை பாதுகாக்கிற ஒரு அரசராக உருவெடுப்பார் என்ற எதிர்நோக்கினால், ரோமையர்கள் யூதர்களை அடக்கி ஆள்கின்றவர்களாக அல்லது அதிகாரம் முழுவதையும் கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தங்களுக்கு ஒரு தனி அரசை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு நல்ல அரசராக இயேசுவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ஆகையால் தான் அவர்கள் ஓசன்னா பாடுகிறார்கள், எங்களை மீட்டருளும், ரோமானியர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து எங்களை மீட்டருளும், இவருடைய வன்கொடுமைகளிலிருந்து எங்களை மீட்டருளும் என்று அவர்கள் பாடுகிறார்கள் ஓசன்னா. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இவ்வாறாக பயணிக்கிற போது மக்கள் தங்கள் மேலுடைகளை எடுத்து வழியில் விரித்தார்கள் என்று நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளிலே நாம் மைய சிந்தனையாக எடுப்பது இதையேத்தான். அவர்கள் இந்த மேலுடைகளை எடுத்து வழியில் விரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவர்கள் மேலாடைகளை எடுத்து வழியில் விரிக்க வேண்டும்? இதை பற்றி சபை தந்தையர்கள் கூறுகின்ற முக்கியமான காரியத்தை மட்டுமே நாம் இன்று எடுத்துரைக்கிறோம். தொடக்கத்தில் ஆண்டவர் மனிதனை படைத்த போது அவர்களுக்கு ஆடை இருந்ததா இல்லையா? அவர்கள் ஆடை அணிந்திருந்தார்கள். ஆனால் அது மகிமையினுடைய ஆடையாக இருந்தது. நாம் இப்போது அணிந்திருக்கின்ற ஆடை அல்ல, மகிமையினுடைய ஆடை, மகிமையினுடைய ஆணை. நாம் நமது விடுதலை பயணர்ல திருவெளிப்பாடு நூல் 7 அதிகாரம் 9 வார்த்தையில் வாசிப்போம். அவர்கள் ஆண்டவரை புகழ்கின்ற வானவ கணத்தை பற்றி சொல்லுகிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வெண்ணாடை அணிந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெண்ணாடை என்பது மகிமையினுடைய ஆடை. நம்ம தரித்திருக்கிற அணிந்திருக்கிற ஆடை போன்றது அல்ல. மனமுறிவை பற்றி சொல்லுகின்ற இடத்தில் பரிசேயர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம் உண்டு. ஒரு இடத்தில் ஒரு 7 சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் முதல்வன் ஒரு பெண்ணை மனம் செய்து கொண்டார். அவன் பிள்ளை இல்லாமல் இறந்தான். அடுத்தவன் திருமணம் செய்தான். அவ்வாறு 7 பேரும் திருமணம் செய்து பிள்ளை இல்லாமல் இறந்தார்கள். மறு உலகில் இவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் உண்டு. விண்ணகத்தில் யாரும் திருமணம் செய்து கொள்வதும் இல்லை, செய்வதும் இல்லை, செய்து கொடுப்பதும் இல்லை என்று சொல்லுகின்ற காரியம் உண்டு. அதுபோலதான் விண்ணகத்தில் போனால் நமக்கு ஆடையெல்லாம் போட வேண்டிய தேவையில்லை. ஏனென்ன மகிமையின் ஆடை நம்ம ஆதி பெற்றோர் அன்று அணிந்திருந்த, ஆதாமை ஏவாளை படைத்த போது அவர்கள் அணிந்திருந்த அந்த மகிமையினுடைய ஆடையை நாம் அணிந்திருப்போம். அப்போது நமக்கு அங்கே துணி துவைக்க வேண்டிய தேவை ஒன்றும் வராது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ கஷ்டமான வேலை துணி துவைக்கிறது, அயன் பண்ணுறது. நமக்கு துணி துவைக்க வேண்டிய தேவையே வராது. அங்கே நமக்கு எப்போவுமே ஒரே துணி தான், ஒரே துணி தான். பண்பானவர்களே, மகிமையின் ஆதி பெற்றோர் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் மகிமையினுடைய ஆடையை அணிந்திருந்தார்கள். இந்த மகிமையினுடைய ஆடையை எப்போது அவர்கள் இழந்தார்கள் என்று கேட்டால் பாவத்தின் மூலமாக அவர்கள் இழந்தார்கள். அப்போது அவர்கள் இழந்தார்கள். நாம் பார்க்கின்றோம், அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் என்று அப்போதுதான் உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தோலால் ஆன ஒரு ஆடையை உருவாக்கி கொடுத்தார். அந்த ஆடையை அவர்கள் எடுத்து நிலத்தில் விரிக்கிறார்கள். நாங்கள் இனி பாவத்தை, ஏதாவது சபை தந்தர்கள் அதை தியாலஜிக்கலாக கொண்டு வருகிற போது இவ்வாறு சொல்லுகின்றார்கள், அவர்கள் மேலாடையை எடுத்து விரித்தார்கள் என்று சொல்லுகிற போது நாங்கள் இனி அடிமைத்தனத்திற்குரியவர்கள் அல்ல, பாவத்திற்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, மரணத்திற்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல. மாறாக எங்களை தொடக்கத்தில் ஆண்டவர் படைத்த போது எப்படி விண்ணகத்திற்கு உரியவர்களாக இருந்தோமோ, அந்த விண்ணகத்திற்கு சொந்தமானவர்கள், எப்படி நாங்கள் ஆடையின்றி இருந்த போதும் நாங்கள் குறையற்றவர்களாக, அவமானமற்றவர்களாக, மகிமை நிறைந்தவர்களாக இருந்தோமோ, அதுபோல இந்த மகிமையை கிறிஸ்து எங்களுக்கு மீட்டு தருகிறார் என்று நம்புகின்ற மக்களாக தங்களது ஆடைகளை அங்கே விரித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, பவுலடியார் சொல்லுவார், நாம் பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரிந்து மாற்றிவிட்டு புதிய மனிதர்களை அணிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகின்ற வார்த்தை இது. பாவம் நிறைந்த பழைய மனிதனை உரிந்து மாற்றிவிட்டு புதிய மனிதனை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று ஓசானா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருகின்ற அழைத்தல் இதுதான்.
நாம் அணிந்திருக்கிற இந்த உடைகளை மாற்ற வேண்டும் என்றல்ல, மாறாக நமது கடந்த கால வாழ்க்கை மூலமாக நமது மேல் சூழ்ந்திருக்கிற ஒரு பாவத்தினுடைய கரை படிந்த ஒரு ஆடை உண்டு. பாவத்தினுடைய நிழல் படிந்த ஒரு ஆடை நாம் அணிந்திருக்கிறோம். சில வேளைகளில் பெற்றோரை மதிக்காத போது, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாத போது, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதிருக்கிற போது, பலவிதமான சிந்தனைகளால் தவறுகள் இழைத்துக் கொண்டு, கடவுளுடைய 10 கட்டளைகளை மீறிக்கொண்டு, திருச்சபையுடைய கட்டளைகளை மீறிக்கொண்டு என்றெல்லாம் நாம் பலவிதமான சின்ன சின்ன காரியங்களில் தவறுகள் மேல் தவறுகள் இழைத்து ஒரு பாவத்தினுடைய ஆடையை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆடையை உரிந்து மாற்றிக்கொண்டு புதிய மனிதனை, அதாவது இயேசு கிறிஸ்து தருகின்ற மீட்பினுடைய மனிதனை நாம் அணிந்து கொண்டவர்களாக மாற வேண்டும். அதுதான் இந்த ஓசானா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தருவது. இந்த பழைய மனிதனை உரிந்து மாற்றுகின்றார்கள் அந்த மக்கள். வழியருகில் அதை விரித்துக் கொண்டு கிறிஸ்துவை தங்களது அரசராக நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அவர்கள் ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா, தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று சொல்லுகிற போது, எங்களை மீட்கிற, எங்களை ரட்சிக்கின்ற எங்களது அரசருக்கு ஓசானா. அவர் மூலமாக நான் இனி மகிமையினுடைய ஆடையை அணிந்து கொள்வேன். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையில் நமக்கு இந்த மகிமையினுடைய ஆடையை அணிவிப்பவர், தரப்போகிறவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எவ்வாறு தருகிறார் என்ற அர்த்தம் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் துக்கவெள்ளி அன்று அவர் தனது பாடுகளை, பீடைகளை நாம் தியானிக்கின்ற போது, அன்பானவர்களே, அந்த பாடுகள் வழியாக, அந்த துன்பங்கள் வழியாக, அந்த வேதனைகள் வழியாக, அந்த அவர் தனது இரத்தத்தையும் கண்ணீரையும் சிந்தியது வழியாக, அன்பானவர்களே, நமக்கு அந்த மகிமையின் ஆடையை நம் மீது பொழிகிறார். நம் திருவிளையாடல் 7:9 நேரத்தை சொன்னது போல, அவர் தனது இரத்தத்தினால் நம்மை கழுவி, நாம் அணிந்திருக்கின்ற பாப கரையில் நிறைந்த ஆடையை முக்கி, அந்த இரத்தத்தில் முக்கி தூய்மைப்படுத்தி வெண்மை நிறைந்த ஆடையை நமக்கு கொடுக்கிறார். நம்மை புதியவர்களாக, தூயவர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றுகின்றார். அவ்வாறாக ஆண்டவரை எப்போதும் புகழ்கின்ற மனிதர்களாக நாம் உருவெடுக்க போகிறோம். அன்பானவர்கள், அதற்காகத்தான் இந்த ஓசானா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே வாரும், எங்களுக்கு மீட்பு தாரும் என்று அழைக்கிறோம். எருசலேம் தேவாலயத்திற்குள் நுழைகின்ற இயேசு அங்கு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார் என்று காண்கின்றோம். ஆண்டவர் இயேசு நமக்குள் வந்து இந்த ஆலயத்தை, நம் முன்னாலே சொல்லியிருக்க பவுலடியார் சொன்ன பல வார்த்தைகள் உண்டு. 1 கொரிந்தியர் 3:16, 2 கொரிந்தியர் 3:16 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற போது பவுலடியார் வழியாக ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகின்ற காரியம் உண்டு. நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயம், நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆலயம். அவ்வாறு இந்த ஆலயத்தில் கிறிஸ்து குடியிருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் இந்த ஆலயத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இன்று இந்த ஆலயத்திற்குள் நுழைந்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொண்டு இந்த ஆலயத்திற்குள் அவர் தனது பிரசன்னத்தை நிறுவ வேண்டும். அவ்வாறு தான் நாம் மகிமையினுடைய ஆடை அணிந்தவர்களாக மாற முடியும். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையை நாம் தூய்மைப்படுத்துகின்றவர்களாக, நமது சிந்தனைகளை முழுவதுமாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுத்து கொண்டு, கடந்த காலத்தில் நாம் செய்த தவறான செயல்கள், தவறான சிந்தனைகள், தவறான நமது கடமைகள் செய்யாமல் இருந்தது என்னான நமது வாழ்க்கையில் வந்து போயிருக்கிற அந்த தவறான பாவம் நிறைந்த ஆடையை அவருக்கு உரிந்து கொடுத்து விடுவோம். அவர்கள் உரிந்து அவரது காலடியில் விட்டு விட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் ஓசானா பாடிய போது அந்த ஆடைகளை உரிந்து அவரது காலடியில் விட்டு விட்டார்கள். நாமும் அதுபோல இந்த பாவம் நிறைந்த ஆடையை ஆண்டவருடைய கால் பாதத்திலே விட்டுவிட்டு அவரை அரசராக ஏற்றுக்கொண்டு நாம் தூய்மையினுடைய ஆடை அணிந்து கொள்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.